சீட்டு விளையாடுறது ரைட்டா தப்பா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கா? அதுக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கு. கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர் அனுமந்தராயப்பா அப்படின்றவர். அங்க இருக்கக்கூடிய அரசு பீங்கான் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் எல்லாத்துக்குமான ஒரு கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் வாரியம்னு ஒன்று இருக்கு. அந்த வாரியத்தினுடைய தேர்தல் நடத்தியிருக்காங்க. அதுல அனுமந்தராயப்பா நின்று தேர்தல் மூலமா வின் பண்ணியும் இருக்கார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு போலீஸ் அபராதம் விதிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரோட்ல உட்காந்து சீட்டு விளையாண்டிருக்கீங்க, அதனால 200 ரூபாய் அபராதம் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் கட்டிட்டார். அதோட போயிருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஆனா இந்த இயக்குநர்கள் வாரியம், இவர் தேர்தல போட்டிட்டு வின் பண்ணார் இல்லையா, அந்த டைரக்டர்ஸ் வாரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சீட்டு விளையாடி இருக்கீங்க, அது ஒரு ஒழுக்கக்கேடான செயல், அதனால உங்களை பார்த்து மற்றவங்களும் அந்த மாதிரி போய்க்குவாங்க, அதனால நீங்க இந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை நீக்கிடுறாங்க. இதை எடுத்துட்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. உயர்நீதிமன்றமும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா அது ஒரு ஒழுக்கக்கேடான செயல் தான், அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. உடனே இவர் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பொழுதுபோக்குக்காகவும் மன மகிழ்ச்சிக்காகவும் ஒரு ஏழை மனிதன், எளிய மனிதர்கள், நம்மளை போல சாமானியர்கள் எல்லாருமே இந்த சீட்டு விளையாடுறது அப்படிங்கிறது இயல்பு தான், அது ஒன்றும் ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் கிடையாது. ஒருவேளை இது காசு கட்டி ஒரு பெட்டிங் மாதிரி நீங்க விளையாண்டீங்கன்னா அது தப்பு தான், ஆனா மன மகிழ்ச்சிக்காக இந்த மாதிரி சீட்டு விளையாடுறது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. நம்மளால நிறைய பேருக்கு தெரியும், கொரோனா மாதிரியான டைம்ல நம்மளால வெளி வர முடியாத நேரங்கள்ல நமக்கு இந்த மாதிரி சீட்டு விளையாடுறது அப்படிங்கிறதா ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு, நிறைய சந்தோஷத்தையும் சந்திச்சு. அதனால சீட்டு விளையாடுறது அப்படிங்கிறது காசு கட்டி விளையாடும் போது தான் தப்பு, மற்றபடி காசு கட்டாம ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு ஜாலிக்காக விளையாடுறதுல தவறே இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க.